புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். வேங்கை வயல் மக்களை சந்திக்க விடாமல் தடுக்கும் போக்கை அரசு கைவிட வேண்டும் என்று பேசியிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள். மின் வாரியத்தில் இருக்கக்கூடிய காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என போராட்டம் நடத்த போகிறார். யார் தெரியுமா? தோழமை கட்சிகள் தான். திருப்பரங்குன்றம் மலை மீது ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை கோரிய வழக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட என்ன விவரம்னு கேட்டிருக்குது நீதிமன்றம். இது நாடா சுடுகாடா கேட்டது யார் தெரியுங்கிறாங்க? முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் அருகே ஒரு பிரபல ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க மருத்துவமனை முன்னாடி. அதிமுக எவ்வளவு சார் இருக்காங்க தெரியுங்களா? கேட்டது யார் தெரியுங்களா? அமைச்சர் சிவசங்கரன். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைன்ஸ். புதுக்கோட்டை மாவட்டம், அந்த ஊர் பேரை யாருமே மறக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்கொடுமை. அதன் காரணமாக பிரபலமான அந்த ஊர் இறையூர் வேங்கை வயல். ஆமா, அந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா நீங்க போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது. ஏங்க, பஸ்ஸு, காரு, லாரி, ட்ரெயின், ஃபிளைட்டு எது இருந்தாலும் உங்களால அங்க உள்ள போக முடியாது. தமிழ்நாட்டுல தானே இருக்கு. பாகிஸ்தான் பார்டர் மாதிரி நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் பயமா இருக்கு. சுத்தி 6 சோதனை சாவடி. கேட்டா விசா எல்லாம் கேட்பாங்க போட்டுருக்க. அதுலயும் மக்கள் எல்லாம் என்ன கேட்பாங்க, ஏன்பா வேங்கை வயல் அப்படி நடந்துச்சு, ஒரு பத்திரிகையாளராக அங்க போய் ஒரு நியூஸ் போட்டீங்களா அப்படின்னு நம்மளை பார்த்து 4 பேர் கேட்பாங்களா? ஆமா, ஆக்கப்படுங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா உண்மையான காரணம் நமக்கு தானே தெரியும். ஆமா, ஏன்னா அங்க உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்ல, 6 சோதனை சாவடிகள் வச்சு உள்ளுக்குள்ள எதையாவது கொண்டு போறாங்களா பாம்புலாம் நினைச்சிடாதீங்க. எதுவும் கேமரா, சின்ன சின்ன மைக்கு அந்த மாதிரி வச்சு எதுவும் லைவ் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதுக்காக ரொம்ப தீவிரமாக அந்த பகுதியை பாதுகாக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி குறிஞ்சாங்களும், இப்ப வேங்கவே. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த ஊருக்குள்ள போறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார். தோழமை சுடுதல் அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ரொம்ப ஃபயரா இருந்துட்டாப்ல. அநேகமா அதாவது இருந்து பொக்கிற மாதிரி சுற்றுவாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஃபியூரியஸா இறங்கிட்டாங்க. சரி, ஏன் இந்த போராட்டம் நடத்துறாங்க விசிகவினரும் அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களும்? ஏன்னா அங்க நடந்த அந்த வன்கொடுமை, பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்கொடுமை, அதை அந்த பட்டியல் சமூக மக்கள்ல 3 பேர் மேலேயே ஃப்ரேம் பண்றாங்க அப்படிங்கறது அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு. ஆனா அதுக்கான ஆடியோ வீடியோ ஆதாரம் எல்லாம் வேற வெளியிட்டு இருக்காங்களே, அதுவும் ஃப்ரேமிங்கா இருக்க வாய்ப்பு இருக்குதே. நீதிமன்றம் தான் எதையும் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம பட்டியல் சமூக தலைவர்கள், பட்டியல் சமூக ஆர்வலர்கள் அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, இது சரியில்லை, ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களையே இதுல வந்து பலியாட ஆக்குறீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் அதான் சொல்லியிருக்காரு. சரி, நான் ஊருக்குள்ள தானே போறோம், ஏன் ஊருக்குள்ள போக விட மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு நாள் எங்க போல அவரு இப்ப முயற்சி பண்றாரு, பாராட்டுவோமே. தேர்தல் வருதா அப்படியா நம்ம பாராட்டுவோங்கிறேன். இப்ப வேங்கை வயலுக்குள்ள அவர் போறாரு, அதுவும் பட்டியல் சமூக மக்கள் மேலே வழக்கு போட்டாங்க அப்படின்ன உடனே விசாரணை நீதிமன்றத்தை ஏத்துக்க கூடாது, சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்தணும். எல்லா விதத்திலயும் வந்து அவரு அந்த இடத்துக்குள்ள வந்துட்டாரு. இப்ப வேங்கை வயலுக்கு போகவே கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது அப்படிங்கறது அரசினுடைய போக்கா இருக்குது. அரசு அந்த வேலை பண்ணிட்டே இருக்கு. இது வந்து அரசனுடைய போக்கு சரியில்லை, இதை அவங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அரசு? திமுக அரசு, திராவிட மாடல் அரசு. அதான் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இதுவே அதிமுகவில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அரசாக இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? போராட்டங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கும். அதனால திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மென்போக்கை இன்னும் காட்டுகிறாரே அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வரல. 25 சீட்டு அப்படின்ற போய் இலக்கு நோக்கி போறனால இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து சென்றால் அந்த சீட்டுக்கான இடமும் கிடைக்கும் நினைக்கிறாரு போட்டு இல்லையா? நடக்கலாம். ஆனாலும் கூட திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு இப்படி சொல்லியிருக்காரு, கூட்டணி கட்சியில இப்படி சொல்றாரு, அந்த அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சியில் சமூக நீதி வந்து ஐசியூக்கு போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் வருது. மின்வாரிய காலி இடங்கள், ஏன்னா இந்த இடத்தையெல்லாம் நாங்கள் நிரப்புவோம் சொல்லி அந்த தேர்தல் வாக்குறுதி இல்ல, அதுல வந்து 500 வாக்குறுதிகள்ல 300 சில்லறை வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு மார்த்தட்டிறார் இல்லையா? 99% வந்தாச்சு. இந்த லைசால் விளம்பரம் மாதிரி தான் 99.99 அளவுக்கு அந்த 1.1 அது எங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதை வந்து என்ன சொல்றாங்க, அந்த இடத்தை, அந்த மின்வாரிய துறையோட இடங்களை நிரப்புங்க அப்படின்னு சொல்றது யார் தெரியுங்களா? கம்யூனிஸ்டுங்க. சிஐடியு தான் சொல்றாங்க. அவங்க தொழிற்சங்கம் தான் சொல்லுது, தயவு செய்து இதெல்லாம் இல்லைங்க, நாங்க போராட்டத்துல குதிப்போம். ஆமா, ஏற்கனவே போக்குவரத்து துறையில அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் வச்சுட்டாங்க.
இப்போ அடுத்து மின்சார வாரியத்தை பண்ணிட்டாங்களா? ஏற்கனவே சாம்சங் வச்சாங்க இல்லையா, அது ஒரு பக்கம். அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இப்ப நீ தான் நீதிமன்றம் வரைக்கும் சென்றுகின்று அதுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வெல்லாம் காண்ற மாதிரி இருக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு இது கொஞ்சம் ஆளை நிரப்புங்கள், நீங்க 500ல வந்து ஒரு வாக்குறுதியை வச்சிருக்கீங்களே திராவிட மாடல் அரசு, அந்த 500ல இருக்கிற இதையும் கொஞ்சம் நிறைவேற்றுங்க அப்படின்னு சிஐடி சொல்றாங்க. அது நிறைவேற்றப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு இல்லையா? அது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தொழில் முனைவோருக்கு நிறைய வாக்குறுதி கொடுத்தீங்க, குறிப்பா கொங்கு மண்டலம் தொழில் முனைவோர்கள் நிறைந்த பகுதி, அங்க வந்து தொழில் முனைவோர்களுக்கு வந்து மின்சார கட்டணம் குறித்தும் பீக் கவர் கட்டணம் நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்தீங்க. தொழில் முனைவோர்களுடைய அந்த தொழில்களை வளர்க்கும் விதமாக கொடுத்த வாக்குறுதிகள்லாம் எங்க போச்சு? அதெல்லாம் காணாமே, அதெல்லாம் நீங்க நிறைவேற்றலையே, அதெல்லாம் அந்த 0.11 தான் இருக்குதா, 0.01 தான் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து அவர் கேட்டிருக்கிறாரு. இதற்கு திராவிட மாடல் அரசு என்ன பதில் சொல்ல போது தெரியல. ஆனா நாங்க வந்து சுவிட்சர்லாந்துல போய் என்னமோ திரட்டினாங்க முதலீடா, ஆமா, டாவோஸ் நகர்ல நடந்த உலக பொருளாதார மன்றத்துல வந்து எங்களை திராவிட மாடல் அரசை தமிழக வளர்ச்சி பாதை நோக்கி செல்கிறது அப்படிலாம் எங்களை பாராட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐயா டிஆர்பி ராஜா அவர்கள், தொழில்துறை அமைச்சர், அவர் வேற ஒரு அது சொல்லியிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் 10,000 கோடி, தெலுங்கானா 10,000 கோடி எல்லாம் முதலீடு ஈர்த்து இருக்காங்க. ஆனா முட்டை காமிச்சார் இல்லையா உதயநிதி அவர்கள், திராவிட மாடல் அந்த முட்டையை கூட நீங்க வந்து வாங்கிக்கிட்டு வரலையே அப்படின்னு தான் பொதுமக்கள் வந்து குமுறி குமுறி அழறாங்க. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், சிக்கந்தர் பாஷா மசூதி, அது ஒரு பக்கம், பாதுஷா மசூதி. ஆமா, அதுல என்னன்னா இப்போ அங்க வந்து ஆடு கோழி பலியிட்டு சமபந்தி போஜனம், அது என்னமோ கஸ்தூரி விழா, என்னமோ கந்தூரி விழா, அப்படி ஒரு விழாவெல்லாம் கூட சொல்றாங்க. நமக்கு இஸ்லாமிய திருவிழாக்கெல்லாம் அந்த அளவுக்கு தெரியல, அப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதற்கு முன்பு அந்த மாதிரியான பலியிடுதற்கான அனுமதி கொடுக்கப்படல. இன்னைக்கு இவங்க வம்புக்குனே பண்ற மாதிரி இருக்கு. அதுவும் தர்கால வந்து இது மாதிரி பலியிடும் வழிபாடே கிடையாதுங்க அப்படின்றாங்க. அது ஒரு கோயிலோடு இணைந்து இருக்கக்கூடிய அருகருகே இருக்கக்கூடிய இடத்துல வந்து நாம கொஞ்சம் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, மேல கீழே வந்து முருகர் கோயில் இருக்குது. ஆனால் பாத்தீங்கன்னா இந்த பலியிடுதல் என்பது ஒரு புதிய கலாச்சாரமா உருவாக்குறாங்க. அதான் அப்படின்னு சொல்றாங்க. கோவிலும் மசூதியும் பக்கத்துல இருக்குன்னா மத நல்லிணக்கத்துக்காக நம்ம சில விடயங்களை வந்து விட்டு கொடுக்கறது தான் இயல்பான நடைமுறையா இருக்கும். அப்படிங்கிறப்ப இவங்க வேணும்னே ஜனவரி 18ஆம் தேதி நாங்க வந்து ஆடு கோழியை வெட்டி இந்த மாதிரி சமபந்தி போடுவோம்னா சொன்னாங்க. அதெல்லாம் சரி வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாவட்டத்துடைய இந்து மக்கள் கட்சி தலைவர், அவர் பேர் வந்து சோலைக்கண்ணன் அவர்கள், அவர் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு பெட்டிஷனை போட்டிருக்கிறாரு. சோ இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஒரு பக்கம் பெருசாகிட்டே போகுது. ஐயா சேகர்பாபு அவர்கள் என்ன பண்றாருன்னே தெரியல. இல்ல முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, என்னன்னு தெரியல. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா சிக்கந்தர் மலையில் எதிரொலிக்குமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவர் அனைத்துலக முருகன் மாநாடு போட்டவர், அவர் இதெல்லாம் ஈஸியா தீர்த்துருவாரு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் பொறுமையா போவோம், இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், அதுக்கப்புறமா போய் நம்ம பிரச்சனையை பஞ்சாயத்து பண்ணிச்சாதானே நமக்கு ஒரு பெருமை பேர்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு போல. சோ வெயிட் பண்ணட்டும். ஐயா பிரச்சனை பெருசாகும் உள்ள வந்துருங்க. கரெக்டா? ஆமா, தேர்தலுக்குள்ளேயாவது வந்துருங்க. ஆமா, சீக்கிரம் பாத்துங்க. இப்ப என்னன்னா சேகர்பாபு ஐயா வர்றது ஒரு பக்கம் இருந்தா கூட மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட இது குறித்து ஒரு விளக்கம் கேட்பாங்க இல்லையா? சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, அந்த நிர்வாக பகுதிக்குள்ள என்ன மாதிரியான விதிமுறைகள் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டது, இப்படி எல்லாம் பல கேள்விகளை கேட்டு மதுரை மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை. அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அதை வச்சுதான் மேற்கொண்டு விசாரணைய முன்னகர்த்தும் நீதிமன்றம். அதனால இப்போ மதுரை மாவட்ட நிர்வாகத்தை தான் எல்லாரும் அங்க பார்த்துட்டு அப்படியே இங்க பாக்குறாங்க. ஸோ சீக்கிரம் சொல்லுங்க சார். பயிரை மேயும் வேலிகள் இது நாடுங்களா சுடுகாடுங்களா அப்படின்னு யாத்திரியமா கேக்குறாருங்க ஆர்வி உதயகுமார். எம்ஜிஆர் படத்துல உள்ள அந்த பாட்டுல வருமே அது மாதிரியா? ஆமா, அது மாதிரி இது ஒரே குழப்பமா இருக்கேங்க, சுடுகாடு மாதிரி ஆயிட்டு இருக்கேங்க தமிழ்நாடு அப்படிங்கிறாருங்க. ஏனென்றால் நம்ம சொன்னது ஒருத்தருங்க உதயகுமாருங்க, முன்னாள் அமைச்சர் சொன்னாருங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஜவாத்திரி ஆக முடியுமா? அவர் சொல்லிக்கிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, எங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அங்க நம்ம இது இருக்கு பாருங்க, புதிய தலைமைச் செயலகம், அதாவது மருத்துவமனை, அங்க வந்து ஒருத்தர் ஸ்கேன் மிஷின் வாங்குறதுக்காகவும் மருத்துவ உபகரணம் வாங்குவதற்காகவும் 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அதை கைப்பற்றி இந்த பணம் அவாலா பணமா அப்படின்லாம் கேட்டு மிரட்டி ராஜா சிங் தாமோதரன் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பணத்தை கைப்பற்றி இருக்காங்க. அதுக்குள்ள அவங்க வந்து வருமான வரி அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு உங்களை கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போற மாதிரி காமிச்சு வழி போக்கிட்டு பணத்தை பிடிக்கிட்டாங்களாம். பணத்தை பிடிக்கிட்டாங்க, அண்ணன் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. அதுல ஒரு அதிகாரி வந்து என்ன பண்ணா, உத்தரகாண்ட்ல போய் பிடிக்க வேண்டியதா போயிடுச்சு. அங்க போய் வளைஞ்சுக்கிட்டாரு. சில நாட்கள்ல கண்டு அவரை பாதுகாக்கிறது பிடிச்சுவாங்க. பாத்தீங்களா, காவல்துறை அதிகாரிலே இப்படி இருந்தா எப்படி சார்? ஏற்கனவே கருணாநிதி சொல்லுவார் இல்லைங்களா, காவல்துறை ஏவல் துறையா இருக்கிறது, காவல்துறை ஈரல் கெட்டு விட்டது, இதெல்லாம் கருணாநிதி சொல்லுவார் இல்லையா? முதலமைச்சர் இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது சொல்லுவாரு. ஆமா, எதிர்கட்சியா இருக்கும்போது சொல்லுவார்ல. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு தான் சார் வந்து சேருது, உங்கள் தந்தையார் சொன்னதெல்லாம் உங்களை பாதிக்கி வருது அப்படின்னு
மறைமுகமா சொல்லியிருக்காரு உதயகுமார். அது மட்டும் இல்லாம அவர் வந்து சட்டம் ஒழுங்குல வந்து இந்த மாதிரி வந்து போலீஸ்காரங்களே வந்து ஈடுபடுறத வந்து சட்டம் ஒழுங்கை கெடுக்கிற மாதிரி வேலைகளில் ஈடுபடுறத வந்து ஏற்க முடியாது. உயர்நீதிமன்றம் கண்டனம் வேற தெரிவிச்சாங்க. அதையும் மேற்கோள் காட்டி சொல்றாரு, இப்படி நீதிமன்றமே வருத்தம் தெரிவிக்குது, இப்படியா ஒரு காவல்துறையை நிர்வகிப்பீங்க அப்படின்லாம் கேள்விகளை கேட்கிறாரு. என்ன இருந்தாலும் அவர் துணை எதிர்க்கட்சி தலைவர் அல்லவா, சரியான கேள்வி கேட்கிறார். திருச்சி மாவட்டம் திமுகவுடைய ஆட்சியில பெயர் பெற்ற புகழ்பெற்ற ஒரு இடம்னா அது திருச்சி மாவட்டம் தான். ஏன்னா 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அன்பில் மகேஷ், ஐயா KN நேரு அவர்கள், 2 பேர், ஒருத்தர் மூத்தவர் ஒருத்தர் இளையவர். ஆனாலும் கூட அதையும் தாண்டி ஒரு MP வேற இருக்கிறாப்ல. ஆக அந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் களம். திருச்சியில தான் எப்பவுமே மாநாடு போடும் திமுக இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடம். திருச்சியில் மாநாடு போட்டால் திருப்புமுனை ஏற்படும்பாங்க இருக்குதா. இப்ப அந்த இடத்துல ஒரு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு. திருச்சியில தொடர்ந்து ரவுடிகளுடைய கொலை அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. மற்றொரு பக்கம் சில மது போதைப் பொருள் விற்பனை எல்லாம் கூட நடந்ததா கூட செய்திகள் கடந்த காலத்துல வந்துச்சு. இப்ப என்னன்னா ஒரு பிரபல ரவுடி அன்பு அப்படிங்கிறவர், அவர் அங்க இருக்கக்கூடிய திலீப் அப்படிங்கிற ஒரு ரவுடிக்கு நெருக்கமானவரா. இந்த அன்பு அப்படிங்கிறவர் மேல நிறைய வழக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க. கேங் வார். ஆமா. திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் ரொம்ப பிரபலமான பிரசித்தமான ஒரு சுற்றுலாத்தலம். அந்த தொகுதி வந்து முன்னாள் ஜெயலலிதாவோட தொகுதி வேற. தொகுதி வேற. ஒரு பிரபல சுற்றுலாத்தலம், பிரபல ஆன்மீக தலம், எல்லா விதத்திலயுமே ஒரு புகழ்பெற்ற இடம். அந்த இடத்துக்குள்ள பார்க்கிங் ஏரியாவுல அந்த அன்பு அப்படிங்கிறவரை 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திய கேள்விப்படுறோம். அதை கேள்விப்பட்டோன்னு நமக்கு பயமா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா அவர் ஜிம்முக்கு போயிட்டு வர்ற டைம்ல கொஞ்சம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி டயர்டா வந்திருப்பாரு போல. வந்த டைம்ல அவர் வந்து ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் வழிமறிச்சு ஓட அப்படியே வெட்டி கொண்டிருக்காங்க. சோ திருச்சியில வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அப்ப இந்த பயத்தை ஏற்படுத்த முயற்சி தான் அந்த ரவுடி யார் அல்லது அந்த நபர் யார், முன்விரோதமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது ஒருவேளை முன்விரோதமா இருந்தா இந்த கொலைக்கு பழி வாங்குறதுக்காக இன்னும் அடுத்த ரிவெஞ்சா நடக்க வாய்ப்பு. அதனால அதெல்லாம் தடுக்கணும். அப்படிங்கிறப்ப அந்த உறவினர்கள், அதாவது ரவுடி அன்புடைய உறவினர்கள் எல்லாருமே அந்த மருத்துவமனையுடைய வாசல், அவருடைய பிணம் வைக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனை வாசல் நின்று நாங்க பணத்தை வாங்க மாட்டோம், போராட்டம், ஆமா அவர் இந்த கொலைக்கு காரணமானவங்களை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. சோ இது தொடர்கதையாகிட்டே போகுது. இப்படி தென் மாவட்டங்களையும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப திருச்சியில முன்னாடியும் ஒரு திருநெல்வேலியில நீதிமன்றம் நடைபெற்றது, கிருஷ்ணகிரியில நடைபெற்றது, தாக்குதல் நடைபெற்றது, ஒசூர்ல கூட நடைபெற்றது. இது மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. அதனால சட்டம் ஒழுங்கு என்பது கேள்விக்குறியா இருக்கிறதா? மீண்டும் இந்த மாத இதழ்கள் வார இதழ்கள்லாம் அறிவால் ராஜ்யம்னு ஏதாவது அட்டப்படம் போட்டுற போறாங்க சார். அதிமுகல வந்து சார் என்ற வார்த்தை இருக்குல்ல, பயங்கர பிரபலம் சார். என்னன்னா பாஜக அலுவலகத்துல கூட ஒரு தேர்தல் நடந்துச்சுங்க. அதுல வந்து 2 நாள் முன்னாடி யார் அந்த சார்னு கேட்டாங்களே. என்னப்பா இப்படி கேக்குறீங்கன்னா, இல்ல அடுத்த மாவட்டத்துல யார் அப்படிங்கறத கேட்டோம் அப்படின்றவல்ல அந்த சார் அவ்வளவு பிரபலமா இருந்திருக்கான். இப்போ அது வந்து ஒரு நிகழ்வா நடந்திருக்கு வட சென்னையில. இல்ல அந்த சாருங்கிறதுக்கு ஸ்லேவ் ஐரிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமா, அது இருக்குது. ஆனா இப்ப அதோட வார்த்தையவே வேற மாதிரி ஆக்கிட்டீங்கன்னா கேட்க முடியலங்க. சரி, அங்க வந்து என்னன்னா வட சென்னையில மாணவிகள், இளம் வயது மாணவிகள் வந்து ஒரு நிகழ்வுக்கு போயிருக்காங்க, திரும்பி வரவில்லை. அவர்களை வந்து தேடி அவங்க தாயார் வந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் உடனே வந்து அவங்க எங்க இருக்காங்கன்னு போலீஸார்கிட்ட சொன்னப்பட்ட போது அவர் புகார் கேட்டு அந்த இடம் எங்க இருக்காங்கன்னா அந்த மொபைல் மூலமா கண்டுபிடிச்சு போய் பார்த்த போது சில இளைஞர்கள் அவங்க வந்து அவர்களை வந்து சீரழித்திருக்கின்றார்கள் அப்படின்ற ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டது. அதுல என்னன்னா அவர் வந்து காதலிக்கிற மாதிரி சொல்லி ஏமாத்தி இருக்கிறாங்க. 3 பேரையும் பாலியல் சுரண்டல், பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அவங்க எல்லாருமே சிறுமிகள், 18 வயதுக்கு உட்பட்டவர்கள், சீரார்கள். ஆமா, அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல, அந்த சிறுவர்கள் வந்து ஏற்கனவே பல குற்றங்கள் இது மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. 11 வழக்கு பெண்டிங்ல இருக்கு, 6 வழக்கு பெண்டிங்ல. வயசை விட வந்து வழக்கு அதிகமா இருக்கு போல இருக்கு. அது வேற, அப்படி வேற சிலர் இருக்காங்க. இந்த மாதிரியான வழக்குகள் இருப்பதனால அவர்கள் மீதெல்லாம் வந்து வழக்கு போடப்பட்டு அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு வந்து இவர் வந்து குற்றம் சொல்லியிருக்காரு எடப்பாடி. அவர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார் அப்படிங்கிற பேர்ல பல ரூபங்கள்ல பலர் இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த சாரை வச்சு இப்படி வந்து குத்தி காமிக்கிறாப்ல. சட்டம் போட்டா பத்தாது, அதெல்லாம் நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சிவசங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏங்க உங்களுக்கு இல்லாத சாரா பொள்ளாச்சியில வந்து அதிமுக நிர்வாகி தானுங்க கைது செய்யப்பட்டார்கள். அதே மாதிரி அமைச்சரை வேற சொல்லி பண்ணிருக்காங்க. அதுக்கு மாதிரி இப்ப அண்ணா நகர்ல ஒரு 10 வயது சிறுமியை பலாத்காரப்படுத்தி உங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் தானே, இந்த சார்லாம் உங்ககிட்ட இருக்காங்க. பரவாயில்ல, மனு கொடுக்க வந்த ஒரு பெண்ணிற்கு வந்து குழந்தை கொடுத்த அமைச்சர் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் பேரை ரொம்ப குத்தி இது மாதிரி சார்கள் 2 கழகங்கள் இருக்காங்க. அப்படி 2 பேரும் மாறி மாறி பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் மாதிரி 2 பேரும் மாத்தி சொல்றாங்க. உண்மையை சொல்லி சார் யாருன்னு 2 பேரும் மாத்தி கேள்வி கேட்டுக்கிறாங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.